எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். சில விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா 5 வகை சாதம் கிளறுவோங்க. அதில் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், தேங்காய் சாதம்லாம் நல்லா அமைஞ்சிடும். புளி சாதம், சர்க்கரை பொங்கல் மட்டும் நல்லா அமைஞ்செடுத்து அது கோவில்களில் கொடுக்குற மாதிரியே ஒரு பிரசாதம் எப்படி சாப்பிடுமோ அதே போல் அமைஞ்செடுத்துனா அன்றைக்கி சமையலே ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். கோவில்களில் நம்ம பிரசாதமாக சாப்பிட்டா மாதிரியே ஒரு புளியோதரை அதை வீட்டிலேயே எப்படி செய்யலாம், அந்த நிறமாகட்டும் எள்ளு வாசனையோடு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதே போல் கோவில் பிரசாதம் நீங்கள் சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ருந்தா நெய் மணக்க மணக்க நல்ல குழசலாக இந்த சர்க்கரை பொங்கல் ரெண்டுமே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 2 ரெசிபியுமே வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபோனில். எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த 2 ரெசிபி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது ஒரு முறை வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த முதல்ல நம்ம புளிக்காய்ச்சல் தயார் பண்ணிக்கணும். புளியோதரைக்கு புது புளி பழைய புளி அப்படிம்பாங்க. புது புளின்னா கொஞ்சம் லைட் கலராக இருக்கும், பழைய புளி அப்படிங்கிறது கருப்பாக இருக்கும். கோவில்களில் புளியோதரைக்கெல்லாம் முக்கியமாக இந்த புளியை தான் ரொம்பவே கண்டிப்பாக சேர்த்துப்பாங்க. ஏன்னா அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த அளவு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துக்கிற அளவு கமலா ஆரஞ்சு எடை அளவில் பார்த்தீங்கன்னா 150 கிராம் புளி எடுத்திருக்கேன். எப்போதுமே புளியை பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக பால் மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை விட கம்மியாக வேணும் அப்படின்னா சரி பாதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் நீங்கள் புளியை எடுத்துட்டிங்கன்னா இனி நான் காமிக்கக்கூடிய அந்த பொருட்களுடைய அளவெல்லாம் பாதி பாதி எடுத்துக்கணும். நான் எடுத்தது பார்த்திங்கன்னா 150 கிராம் புளி. நல்ல புளியை பிரித்து உள்ள புளியாங்கொட்டையெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா நிறைய தண்ணி விட்டு லேசாக ரொம்ப கசக்காமல் கொஞ்சம் நம்ம அலசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மண் முதல்ல வந்துடும். இதை நல்லா வடிகட்டிட்டு திரும்ப ஒரு 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து முடிஞ்சால் இதை நம்ம கொதிக்க வச்சிடணும். அதாவது ஒன்று வெந்நீர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அடுப்பில் அப்படியே வச்சுட்டு ஒரு முறை நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டுட்டோம்னா நிறைய புளி பல்ப்பு கிடைக்கும். அதனால் நானும் இப்போ அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்துகிறேன். ஓரளவு சூடானோடனே சீக்கிரம் உங்களுக்கு புளி ஊற ஆரம்பிச்சிடும். நம்ம அடுத்தடுத்து எல்லா ஸ்டெப்ஸையும் ஒன் பை ஒன்னாக செய்யலாம். இப்போ பாருங்கள், புளி ஊறின்னு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு, எந்த கப்பில் நான் புளி அளந்தனோ அதில் 1/2 கப்பு. டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் எடுத்திருக்கேன். கருப்பு எள் சேர்த்தா தாங்க அந்த கலர் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கருப்பு நிறமாக உங்களுக்கு எள் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எள் எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளை விட கருப்பு எள் தான் மனம் ஜாஸ்தி. நல்லா படப்படன்னு பொரியுது. அதை முதல்ல வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்தது இந்த புளிக்காய்ச்சலுக்கு பொடி பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாமே முக்கியங்க. அப்போ தான் புளிக்காய்ச்சல் நல்ல நிறைய பல்ப்பு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வறுபட ஆரம்பித்ததுக்கப்புறம் எடுத்து வச்ச மல்லி, ஜீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு அளவு மணம் வர வரைக்கும் வறுக்கணும். எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டாம், எண்ணெய் சேர்க்காமலே நம்ம வறுக்கணும். கொஞ்சம் பருப்பெல்லாம் நிறம் மாற ஆரம்பித்தோடனே காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு மிளகான்னு சொல்லுவாங்க, சாத்தூர் மிளகாய் ஒரு 8 எடுத்திருக்கேன். கலருக்காக 2, 3 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். முழுக்கவே நீங்கள் 10 மிளகாய் இந்த ரெட் சில்லி எடுத்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா சூடு வர அளவுக்கு நம்ம வறுத்துட்டு ஓரளவு பருப்பு நிறம் மாற ஆரம்பித்தோடனே நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுடணுங்க. நல்ல ஒரு ரோஸ்ட் ஆகிருக்கு. இதையும் மாற்றி வச்சுட்டேன். அடுத்தது நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் வறுத்த எள்ளை முதல்ல பொடி பண்ணி வேறு ஒரு கப்பில் மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் இப்போ மீதி இருக்கிற வறுத்த பொருட்கள்லாம் போட்டு பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுடலாங்க. அடுத்தது இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு புளி நல்லா ஊறி இருக்கும். இந்த புளிக்கரைசல் பார்த்தீங்கன்னா நல்லா கையில் கரைச்சி வடிகட்டாமல் ஜூஸ் வடிகட்டலில் வடிகட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட அந்த மண் அந்த புளியாங்கொட்டை ஓடு எதுவுமே இருக்காதுங்க. அதனால் ஜூஸ் வடிகட்டலில் வடிகட்டிக்கிறேன். நம்ம புளி ஊற வைக்கிறப்ப 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்தோம். இன்னும் ஒரு 1/4 லிட்டர் இந்த மாதிரி புளி கரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூனால் அழுத்தம் கொடுத்தோம்னா நல்ல ஒரு பல்ப்பு கிடைக்கும். அந்த பல்ப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கணும், ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு புளிக்காய்ச்சல் கிடைக்கிறதுக்கு. ஓரளவு நல்லாவே வடிகட்டினப்புறம் இந்த மீதி இருக்கிற பல்ப்பை தூக்கி போடாதீங்க. நல்லா தாராளமாக ஒரு பெரிய பாத்திரத்தில் ரசம் பண்ணலாம், சாம்பாரே கூட பண்ணலாங்க. அதை தனியாக எடுத்து வச்சுடலாம். இப்போ இந்த கரைச்சி வச்ச புளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் இருக்குது. நல்லா கொஞ்சம் கூட மண் ஓடு இல்லாமல் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. இது அப்படியே அடிகனமான வானிலையில் சேர்த்துட்டு 3 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இது கூட 2 டீஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இல்லைனா சின்னதாக ஒரு வெள்ளை கட்டி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கல. நீங்கள் எண்ணெய்லாம் சேர்த்து நல்லா தாளிதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸு கேஸ் மேலெல்லாம் உங்களுக்கு எண்ணெய் தெளிக்கும். புளிக்கரைசல் நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஓரளவுக்கு புளிக்கரைசல் சுண்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அந்த கருப்பு எள்ளு பொடியை சேர்த்துக்கிறேன்.
இது கூட நம்ம வறுத்து வச்ச பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். நான் எடுத்துட்ட அந்த புளி கரைசலுக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்தது. கட்டி தட்டாது. ஆனால் இருந்தாலும் அந்த பொடி பண்ணி வச்ச அந்த மசாலா பொடியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சேர்க்கணும். கொஞ்சம் சேர்க்கணும். புளி கரைசலில் அந்த கரண்டியோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். திரும்பவும் 2-3 டீஸ்பூன் சேர்க்கணும். மிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி சேர்த்துட்டே இருந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்குன்னு தெரிஞ்சால் அப்புறம் நிறுத்தி வச்சுக்கலாம். அதை நம்ம சாம்பாரில் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த புளி கரைசலுக்கு நான் வறுத்த அந்த பொருட்கள் ரொம்ப கரெக்டாக இருந்தது. இந்த பொடியை சேர்த்துட்டு கரெக்டாக 2-3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டுடும். புளி பச்சை வாசனை போனப்புறம் தான் இந்த பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ஒரு லேகியம் அந்த கன்சிஸ்டன்சி வரும். பொடி சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக 5 நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பை நிறுத்திடலாம். சூடு ஆறினப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கெட்டியாகிடும். இப்போ சூடு ஆறினப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தப்புறம் லேகியம் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் இதுக்கு தாளிதம் சேர்க்கணும். வேறு ஒரு வாணலி எடுத்துக்கலாம். நிறைய தாளிதம் சேர்த்து இதோட சேர்க்குறப்ப அந்த க்ரன்ச்சியாக இருக்கும். தாளிதம்லாம் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் ஒரே அளவாக 2 டீஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 6-7 வரமிளகா, 3 ஆர்க்கு கருவேப்பிலை. இதை தான் நம்ம தாளிதமாக அந்த புளிக்காய்ச்சலில் சேர்க்க போகிறோம். முழுக்க முழுக்க நான் நல்லெண்ணெயில் தான் செய்வேன். இன்கேஸ் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா கடலெண்ணெயை இப்போ சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு முறை சாதத்தில் கிளறப்பையும் அப்பப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் 150 ml எடுத்திருக்கேன். பச்சை நிலக்கல்லையோ வறுத்த நிலக்கல்லையோ முதல்ல நம்ம நிலக்கல்ல சேர்த்து கொஞ்சம் பொரிய ஆரம்பித்தோடனையும் எடுத்து வச்ச கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை சேர்க்கணும். இதெல்லாம் சேர்க்க பார்த்திங்கன்னா ஆயிலுடைய சூடு வந்து கம்மியாயிடும். அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் பொன்னிறமாக ஆறதுக்கு 7-8 நிமிஷம் ஆகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிண்டே வருது. கைவிடாமல் கரண்டியால் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்பை நிறுத்தத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மிளகாயும் போட்டுலாம். மிளகாய் வந்து கருத்து போயிடக்கூடாது. அதே சமயத்தில் பொரிஞ்சிருக்கணும். அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி தான் நம்ம பெருங்காயத்தை போடணும். கொஞ்சம் நல்லாவே நிறம் மாறி இருக்கு பாருங்கள் பருப்புக்கெல்லாம். இப்போ கடைசியாக கருவேப்பிலையும் போட்டுட்டு அடுப்பை நிறுத்திடலாம். நல்லா மொறுமொறுப்பாகிடும். அப்படியே சூடாக இருக்கிறப்பே இந்த புளிக்காய்ச்சலில் அந்த தாளிதை முழுக்க சேர்த்துடலாங்க. இந்த தாளிதத்தெல்லாம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்று போல் நிறம் வந்திருக்கு. அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் கருகி போகாமல், மிளகாவும் ரொம்ப தீஞ்சு போகாத அளவுக்கு எண்ணெயில் பொரிஞ்சிருக்கு. இந்த புளிக்காய்ச்சலோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம புளிக்காய்ச்சலை முதல்ல கொதிக்க வச்சு இந்த மசாலா பொடி சேர்த்துட்டு கடைசியாக தாளிதம் சேர்த்துட்டு நம்ம சாதத்தில் கிளறப்ப பார்த்திங்கன்னா அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த நிலக்கடலாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம புளிக்கரைசலோட கொதிக்க வச்சுட்டா அந்த பருப்புகள் வெந்துட்டு அப்படியே நமுத்து போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா சாதாரணமாக நம்ம வெளியே வச்சுருந்தோம்னா 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. நினச்ச நேரம்லாம் சாதத்தை மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு புளியோதரை செய்யலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயும் விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுடலாம். அடுத்து நம்ம எப்படி புளியோதரையாக இதை நம்ம சாதத்தில் பிசையிறது அப்படிங்கிறத பார்க்கணும். கோவில்களில் எப்படி இந்த புளியோதரை நம்ம கிளறி எடுக்கிறாங்களோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணியாச்சு இல்லையா, ஒரு வாணலியில் திரும்பவும் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அது இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் 2 வரமிளகா, இது கூட தேவைப்பட்டால் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சாதம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தாளிதம் எடுத்திருக்கேங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மொறுமொறுப்பான 150 ml உள்ள டம்ளரில் சாதம் வடித்து நல்லா ஆற போட்டிருக்கேன். கொஞ்சம் புளிக்காய்ச்சல் சேர்த்துட்டேன், இந்த தாளிதம் சேர்த்துட்டேன். எள்ளுவை நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் பாக்கி வச்சுக்கணுங்க. அந்த எள்ளு பொடியும் மேலே தூவிட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புளிக்காய்ச்சல் சேர்க்கணுங்க. எடுத்தோடனே நல்லா 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டா நிறையா போயிடும். கொஞ்சம் கிளறி பார்க்கணும். தேவைப்பட்டதுன்னா திரும்பவும் கொஞ்சம் புளிக்காய்ச்சல் சேர்க்கணும். அவ்வளோதாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா கலரே. கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து கோவில்களில் செய்கிற மாதிரியே சர்க்கரை பொங்கல் எடுத்து சாப்பிட்றப்ப கையெல்லாம் நெய் ஒட்டணும். அப்படியே குழஞ்சி இருக்கணும். அந்த வெல்லம், பச்சை கற்பூரம், ஏலக்காய் வாசனை பிரமாதமாக இருக்கணும். வீட்லேயும் செய்யலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது ஜீரக சம்பா அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, நெய்வேத்தியத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. அந்த மாதிரி ஜீரக சம்பா அரிசி கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க, இல்லை நார்மல் பச்சரிசி 1 கப்பு எடுத்திருக்கேன். எல்லாமே கப்பளவு தான் காமிக்க போகிறேன். நல்லா 2 முறை அரிசியை சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் இதுக்கு 3 கப்பு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த ஜீரக சம்பா அப்படிங்கிறது கொஞ்சம் குருணையாக இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3 கப்பு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம இதை குக்கரில் வேக வச்சுடலாம். பாசிப்பருப்பு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்துட்டாலே சர்க்கரை பொங்கல் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்காது, குழகுழப்பாக இருக்கும். அதனால் வெறும் அரிசி மட்டும் சேர்த்து சர்க்கரை பொங்கல் செய்யுங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா 4 விசில் வேக விடுறேன்.
அடுத்தது எப்படி புளியோதரைக்கு அந்த புளி கலர் முக்கியமோ அதே மாதிரி கோவில்களில் செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல் அப்படின்னா வெல்லம் ரொம்ப முக்கியம். 2 விதமான வெல்லம் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஒன்று கருப்பு கலரில் ப்ரௌன் கலர் டார்க் ப்ரௌனில் இருக்குது, ஒன்று கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. இந்த வெல்லம் தாங்க கோவிலில் எடுத்துப்பாங்க. அதாவது நல்ல டார்க் ப்ரௌனில் இருக்கிற வெல்லம். வெல்லம் மண்டி கடையில் போய் கேட்டு பாருங்கள். 1 கப்பு நம்ம அரிசி எடுத்தோம்னா 2.5 கப்பு பொடிச்ச வெல்லம், 3/4 கப்பு தண்ணி, அதை நம்ம தனியாக கொஞ்சம் கரையை விட்டுக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு நெய் எடுத்துக்கணும். அதில் ஒரு 2-3 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். 10 முந்திரி 20 திராட்சை அதை தனியாக எடுத்துக்கலாம். அந்த நெய்யிலேயே ஒரு 50 ml தண்ணி விட்டுக்கலாம். அது கொதிக்கணும். அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சாதம் வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதுக்காக இது இலகல் ஆக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து வாணலியில் ஒட்டாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்தா தான் உங்களுக்கு வாணலியில் ஒட்டாது, இல்லைன்னா சாதம் வாணலியில் ஒட்டினோடும். இப்போ ஓரளவு கிளறி விட்டுட்டு நம்ம ரெடியாக பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கரைசல் எடுத்து வச்சுருக்கோம். அது எப்படி சேர்க்கணுன்னா, அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்காம வடிகட்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கொஞ்சம் வெள்ளை கரைசல் சேர்க்கணும். நல்லா அந்த சாதத்தில் கிளறணும். நல்லா அது பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் மீதி இருக்கிற வெள்ளை கரைசலை சேர்க்கணும். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க. ஆனால் எடுத்த அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். 1 கப்பு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 2.5 கப்பு வெல்லம் சேர்த்தாதாங்க ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு. கோவில்களில் செய்கிற மாதிரியே உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் வரணும், அந்த நிறமெல்லாம் இருக்கணும்னா 2.5 கப்பு நல்லா பாகு வெல்லம், அந்த கருப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெல்லம்லாம் சாதத்தோடு நல்லா சேர்ந்து கலரே பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக ஜாதிக்காய் அப்படி ஒரு பிஞ்சு துருவி போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. பச்சை கற்பூரமும் ஒரு பிஞ்சு எடுத்து நல்லா கையில் பொடிச்சு போட்டுக்கோங்க. அப்படியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா யாராவது ஒருத்தருக்கே அது அப்படியே அந்த பச்சை கற்பூரம் முழுக்க வாயில் தட்டுப்படும். நல்லா கையால் மசிச்சின்னா பவுடர் மாதிரி ஆகிடும். அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வறுத்து வச்ச அந்த முந்திரி திராட்சை சேர்த்துட்டு இப்போ எடுத்து அந்த நெய்யில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முதல்ல அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வாணலிலே ஒட்டாத அளவுக்கு இந்த சர்க்கரை பொங்கலோட இந்த நெய் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு முறை நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணணும், அந்த வாணலி மேலே மீதி இருக்கிற நெய்யெல்லாம் சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக இது சூடு ஆறினப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்டியால் எடுத்து பரிமாறுறப்ப கொஞ்சம் கூட கரண்டியில் ஒட்டாது. நம்ம கையால் எடுத்து சாப்பிட்றப்பையும் பிசு பிசுன்னெலாம் இருக்காதுங்க. தாராளமாக இதில் கொஞ்சம் தேங்காய் வேணும்னா கூட தேங்காயும் சேர்த்துக்கலாம். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்த்துப்பாங்க. இது கூட நெய்யில் வறுத்து சேர்த்துப்பாங்க. நல்ல ஒரு மணம் இருக்கும். இப்போ நான் சூடு கம்ப்ளீட்டாக ஆறின அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா. கரண்டியில் நெய்யெல்லாம் அப்ளை பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அந்த மேலே இருந்த நெய்யோடு சேர்த்து இதை சர்க்கரை பொங்கல் எடுக்கிறேங்க. பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. இந்த புளியோதரை சர்க்கரை பொங்கல் எல்லாமே இதே போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு பண்டிகை நாட்கள் பூஜை நாட்களில் இந்த மாதிரி ஒரு பிரசாதம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.